வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இருக்கிற காயை வச்சு நம்ம கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து சிறுபருப்பும் கடலப்பருப்பும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். கேரட்டு பீன்ஸு போட்டிருக்கேன். பூசணிக்காய் இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இல்லை, நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன். பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு அரிஞ்சு வச்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கூட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பருப்பு முழுகிற அளவு கொண்டு ஊற்றினா போதும். ஏன்னா காயிலே தண்ணி வரும். போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டுருக்கேன் நான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குதுங்க கூட்டு. நான் செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இருக்கிற காயை வச்சு எதில் வேணாலும் கூட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கலாம். வடகம் போடுறேன். தாளிப்பு வடகம், வெங்காயம் வடகம் எது வேணாலும் சொல்லலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து நம்ம கூட்டில் கொட்டிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வத்த குழம்புக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பாட்டில் போட்டு பெசின்னு சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச கூட்டு எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.